லீடர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பே ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் நோ நான் வந்து ஒரு ரூ. 1000 வந்து வேலெட்டில் ஆட் பண்ணேன். எனக்கு வந்து ரூ. 1050 எனக்கு வந்து வந்திருக்குது. இங்கே பாருங்கள். இதில் நம்ம எவ்வளோ நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டும் ஹிஸ்ட்ரியில். எலக்ட்ரிசிட்டி பில் கூட நான் பே பண்ணியிருக்கேன், கேஸ் சிலிண்டர் புக் பண்ணியிருக்கேன், மொபைல் ரீசார்ஜஸ் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி பண்ணது இது எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அமௌண்ட்லாம் ரூ. 1370 இருக்குது. இப்போ வந்து நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் என்னோடய நம்பருக்கு 8554043727 அப்படிங்கிறத என் நம்பர் போட்டிருக்கேன். பிளான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பிளான் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ பிளானில் வந்து நான் 3 மந்த்துக்கு இருக்கிற மாதிரி பிளான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ 3 GB பர் டேங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். என்னோடய பின் நம்பர் கொடுக்குறேன். இதை வந்து 999 வந்து நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்குறேன். மேலே வந்து எனக்கு வந்து வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்குறேன். எனக்கு மொபைல் ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நான் ஹிஸ்ட்ரி போய் செக் பண்ணால் லாஸ்ட் டைம் நான் ரீசார்ஜ் பண்ணதோட இதை பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மெனுவில் போய்ட்டு ஆக்சிஸ் இந்தியா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெனுவில் ஆக்சிஸ் வவுச்சருங்கிறதுல போய்ட்டு நம்ம ஆக்சிஸ் பே அப்படிங்கிறத பண்ணிவிட்டு இப்போ நம்ம வவுச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் அமௌண்ட்டை எவ்வளோ நம்ம வேலெட்டில் அமௌண்ட் இருக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த அமௌண்ட்டு வேலெட்டில் வாங்கிட்டு அதை நீங்கள் வச்சு தான் க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட் பண்ணோடனே ஒரு வவுச்சரோட பார்கோடோட வரும் உங்களுக்கு. பார்கோடோட வரும்போது உங்களுக்கு ரூ. 1000க்கு ₹50 எக்ஸ்ட்ராவே கேஷ்பேக் வருது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1000 தான் நம்ம போட்டோன்னு சொல்லிட்டு அந்த வவுச்சரில் வந்து ரூ. 1000 பண்ணாலும் இதில் பேலன்ஸ் 50 இருக்குது. இந்த வவுச்சர் நான் ட்ரான்சாக்ஷனில் தான் நான் வந்து பார்த்தேன். இதில் இன்னுமே ₹50 பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ₹50 நான் க்ளைம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ண. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஆக்சிஸ் பே ஆப்பில் போய்ட்டு வவுச்சர் அப்படிங்கிறதுல போய்ட்டு வவுச்சர் கோட் நம்பர் அங்கே என்ன பார்கோடில் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நம்ம வந்து டைப் பண்ணணும் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்த பார்கோட் நம்பரையும் பின் நம்பரையும் நான் டைப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து நான் ₹1000 தான் நான் வேலெட்டில் வவுச்சர் ஆட் பண்ணல. 1050 வந்திருந்தது. நான் மறந்துட்டு ரூ. 1000 மட்டும் போட்டு நான் முதல்ல வவுச்சரை வந்து வேலெட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி எனக்கு 370 இருக்குது. இப்போ நான் இந்த ₹50 பேலன்ஸ் கேஷ்பேக் வந்துச்சு இல்லையா, இதையும் நான் கொடுத்து சப்மிட் பண்ணுறேன். ஆட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த பேலன்ஸ் 50ம் ஆட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 370 சம்திங் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 421 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து 1000க்கு தான் வேலெட் க்ரியேட் பண்ணேன். ₹50 எனக்கு கேஷ்பேக் கிடச்சிருக்கு. இது எந்த ஆப்லேயுமே இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்காது. இப்போ பாருங்கள், ஆக்சிஸ் பே ஆப்பில் போகிறேன். பாருங்கள், க்ளைம்டுன்னு வந்துருச்சு. நான் 1000 வாங்கிட்டு என்னோடய வேலெட்டு கூட பாருங்கள். இப்போ தான் நான் வந்துட்டு வேலெட்டு 1000 வாங்கி நான் ஆட் பண்ணேன். என்னோடய ஆக்சிஸ் பே வவுச்சரில் பாருங்கள் ₹1000 தான் ஆட் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு ரிசீவ் ஆகிருக்குது 1050. ₹50 கேஷ்பேக் கிடைக்கிது. அப்போ எல்லாருமே நீங்கள் வந்து அழகாக நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இதில் அமௌண்ட்டு நமக்கு ஒரு ₹50 எக்ஸ்ட்ரா ₹1000க்கு ₹50 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா நம்ம ஆக்சிஸ் பே ஆப்பை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதோ ஒரு ஆப்பில் பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனியோட ஆக்சிஸ் இந்தியாவோட ஆக்சிஸ் பே ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு கேஷ் அவார்டும் கிடைக்கிது. இது எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ லீடர்ஸ். ஆக்சிஸ் பே ஆப்பில் மொபைல் ரீசார்ஜ் மட்டும் இல்லை, டிடிஹெச் ரீசார்ஜு, ஃபாஸ்டேகு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணிக்கலாம், கேஸ் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதில் பே பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நம்ம இதில் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஆப்பில் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. நம்ம ஆக்சிஸ் இந்தியா ஆப்பில் ஒரு வருமான வாய்ப்பும் கிடைக்குது. ப்ளஸ் நம்ம கம்பெனியோட ஆக்சிஸ் பே ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால கேஷ்பேக் அவார்ட்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. நம்ம மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆப்பை விட கேஷ்பேக் இதில் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்போது ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது? கொஞ்சம் சிந்திச்சு யோசனை பண்ணி நீங்கள் வந்து இதை ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம ஆக்சிஸ் இருக்குது. எப்பயுமே நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மக்கள் வந்து அதிகமாக பயன்படக்கூடிய அளவில் தான் கம்பெனி யோசித்து எல்லா விஷயமே பண்ணிகிட்ருக்குறாங்க. தொடர்ந்து ஆக்சிஸோட தமிழ்நாட்டு கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஆல்.